செய்தியை பார்த்து வருகிறோம். மதிமுக மற்றும் காங்கிரசுடனான தொகுதி பங்கீட்டை நாளை இறுதி செய்ய திமுக முடிவு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. மதிமுக மற்றும் காங்கிரசுடன் நாளை தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் மற்றும் மதிமுக என இரண்டு கட்சிகள் தான் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யாமல் இருந்த நிலையில் நாளைய தினம் அந்த இரண்டு கட்சிகளுக்குமான தொகுதி பங்கீடு முடிவடைகிறது. அதற்காக நாளை காலை காங்கிரஸ் கட்சி முதற்கட்டமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சியினர் சென்றவர்கள் அறிவாலயத்துக்கு வருவார்கள். அப்போது ஏற்கனவே காங்கிரசுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் 9+1 என்ற அடிப்படையில் அவர்களுக்கான புதுவை உட்பட தமிழகம் 10 இடங்களை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு புதுவை உட்பட 10 இடங்களை கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான எந்தெந்த தொகுதிகள் என்று அடையாளம் காண்பதில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி உள்ளாக அந்த தலைவர்களுடனான தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையாக நடைபெற்றது. அதன் அடிப்படையிலே நாளைய தினம் அந்த ஒப்பந்தமானது கையெழுத்திருக்கிறது. அதே போல மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒதுக்கப்பட்ட அதே அந்த ஒரு மக்களவை தொகுதி என்ற அடிப்படையில் அவர்களுக்கான எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் மதிமுகவும் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த ஒரு தொகுதி கொடுக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒதுக்கப்பட்ட அந்த அதே அளவிற்கு தான் தற்போதும் இடமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சிக்கு 9+1 என்ற அடிப்படையிலும் அதே போல மதிமுகவுக்கு 1+1 மாநிலங்களவை என்ற அடிப்படையில் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு மக்களவை தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளைய தினம் 11 தொகுதிகளும் காண அந்த எந்தெந்த தொகுதி என்பதை அடையாளம் காண்டு அதற்கான கையொப்பம் இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக கூட்டணியில் கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே இந்த பேச்சுவார்த்தை முடிவுற்று அனைத்து கட்சிகளுடைய கையெழுத்தும் இடப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக IUML அதுபோல கொங்கு நாடு மக்கள் கட்சி மேலும் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் என அனைவருக்குமான தொகுதி பங்கீடு முடிவு செய்த நிலையில் நாளைய தினம் காங்கிரஸ் மற்றும் மதிமுக இந்த தொகுதியை அடையாளம் காண பணிகளானது முடிவற்ற நிலையில் நாளைய தினமே முழுமையாக இந்த தொகுதி பங்கீடு திமுக கூட்டணியில் முடிவடைகிறது. அதன் அடிப்படையிலே வரும் வாரத்தில் திமுக கூட்டணி தலைவர்கள் சென்னையில் மற்றும் சென்னை அல்லாத புறநகர்கள் மிகப்பெரிய பிரச்சார மேடை அமைத்து ஒரே மேடையில் ஏற இருக்கிறார்கள். அதன் அடிப்படையே நாளைய திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையும் முழுமையடைந்து 40 தொகுதிகளும் எந்தெந்த தொகுதியில் யாருக்கு என்ற அடிப்படையில் வெளியிடப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.